அந்த வாழ்வியலைத்தான் நாங்கள் இப்போ தேடிக்கொண்டிருக்கின்றோம். அந்த அமைதியான வாழ்வு எங்கே போனது என்றுதான் நாங்கள் இங்கே தேடிக்கொண்டிருக்கின்றோம். அண்ணன் இறந்துட்டார் என்று சொல்றது ஏற்றுக்கொள்ள முடியாத நிலையில் இருந்தாலும் அந்த நிலையை ஏற்று நாங்கள் அடுத்த கட்டம் என்னவாக பயணிக்க வேண்டும் என்கின்ற நிச்சயமான காலகட்டத்தில் நாங்கள் இருக்கின்றோம். ஏனென்றால் அவரின் இலட்சியம் இன்று வரையும் இருப்போடுதான் இருக்கின்றது. இங்கே இலட்சியம் இறந்துவிடவில்லை, இலட்சியத்துக்கு இறப்பு இல்லை, நமது தலைவருக்கு இறப்பில்லை என்பதை நாங்கள் இங்கே மிக ஆழமாக பதிவு செய்ய விரும்புகின்றோம். அவரின் உடல் தான் மரணித்திருக்கிறதை தவிர அவருக்கு இலக்கும் இலட்சியமும் ஒருபோதும் மரணிக்கவில்லை என்பதை நாங்கள் ஆத்மார்த்தபூர்வமாக உணர்ந்து கொள்வோம். அந்த குடும்பமும் அந்த இனமும் நம் குடும்பம் என்று சொல்வதை அவரையும் அவரது குடும்பத்தை தமிழ் மக்களின் ஒரு இனமாக பார்க்க வேண்டும். அந்த குடும்பத்தை நாங்கள் இன்று இழந்திருக்கின்றோம். அந்த குடும்பம் எதற்காக நாங்கள் இழந்திருக்கின்றோம் என்றால் எமது விடுதலையை வென்றெடுப்பதற்காகத்தான் நாங்கள் அதை இழந்திருக்கின்றோம். ஆகவே எங்கள் அனைவருக்கும் ஒரு பொறுப்பு இருக்கிறது. அந்த இலட்சிய பாதையை நோக்கி நகர வேண்டிய நிர்பந்தத்தில் நாங்கள் இருக்கின்றோம். இந்த நிர்பந்தத்தை நோக்கி நாங்கள் எவ்வளவு தூரம் நகர்ந்திருக்கின்றோம் என்றால் நாங்கள் அஞ்சலி செலுத்துவதுடன் நிறுத்திவிடப் போகின்றோமா என்கிற ஒரு கேள்வியை நான் இங்கே கேட்க விரும்புகிறேன். அண்ணனது போராட்டம் தூய்மையானது. அந்த போராட்டம் இந்த காலகட்டத்துக்கு தேவையானது. அந்த போராட்டத்தின் காலகட்டம் 2009ஆம் ஆண்டு நடேசன்னையின் உரையுடன் அந்த போராட்டத்தின் மௌனம் அல்லது நீங்கள் எதுவாகவும் எடுத்துக் கொள்ளுங்கள். நடேசன் அந்த உரையை பலர் கேட்டிருப்பீர்கள். அவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்பது போல எல்லாருக்கும் தெரியும். ஆகவே இலக்கை நோக்கி நாங்கள் நகர வேண்டும் என்பதுதான் இங்கே நிர்பந்தமாக இருக்கின்றது. ஒரு சிலர் சொல்கின்றார்கள், அன்னைக்கு அஞ்சலி செலுத்தினால் மக்கள் இலட்சியத்தை விட்டு நகர்ந்து விடுவார்கள். நமது மக்கள் அப்படியான மக்களா? எங்கள் தமிழீழ மக்கள் அப்படியான மக்களா? ஒருபோதுமே இல்லை. அவர்கள் இலட்சியத்துக்காகவே வாழ்ந்தவர்கள். இந்த இலட்சியத்துக்காகவே எல்லா இடங்களுக்கும் வந்திருக்கிறார்கள். தலைவர் சொல்கின்ற நேரம் எல்லாம் போயிருக்கிறார்கள். உங்களுக்கு வடிவாக தெரியும். 87ஆம் ஆண்டு 88ஆம் ஆண்டு நாங்கள் அப்போது மில்லர் அவர்களின் தாக்குதல், அந்த தாக்குதலின் போது நாங்கள் வேறு இடத்துக்கு ஓடுகின்றோம். அந்த தாக்குதல் எனக்கு அப்போது 7-8 வயது. அப்போது நாங்கள் வேறொரு இடத்தை நோக்கி ஓடுகின்றோம். சிறு சத்தங்கள் வந்து விழுந்து கொண்டிருக்கிறது. அந்த மக்கள் ஓடி போனாலும் திரும்பி வந்து இந்த இலட்சியத்துக்காகவே போராடினார்கள். கருமுடி கேப்டன் மில்லரின் அர்ப்பணிப்புடன் தொடங்கிய இந்த போராட்டம், அதற்கு முன்னாடியும் போராட்டங்கள் மிக மூர்ச்சையாக எழுந்திருந்தாலும் அங்கே எந்த ஒரு போராட்டத்தையும் போராளியையும் நாங்கள் இங்கே தவறாகவோ அல்லது வேறு விதமாகவோ கூறவில்லை. 38 மே 1987ஆம் ஆண்டு லிபரேஷன் ஆபரேஷனின் போது தமது இலட்சியத்தை அடைந்து விட்டதாக சிங்கள ராணுவம் தனது தோளில் கைதட்டி சிரித்திருந்த காலம், 40,000க்கும் மேற்பட்ட மக்கள் இடம்பெயர்ந்த காலம். அப்போதுதான் கருமுடி கேப்டன் மில்லரின் அர்ப்பணிப்பு நிகழ்கிறது. அப்போது இந்த போராட்டம் மீளெழுச்சி பெறுகிறது, அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்கிறது. ஆகவே நாங்கள் தோல்வியடைந்தவர்கள் என்று ஒருபோதும் எப்போதும் நினைக்க தேவையில்லை. எமது இலட்சியத்தை அடையும் வரை நாங்கள் அன்றைய சூழலுக்கு ஏற்ற ராணுவ ஆயுத போராட்டம் நிகழ்ந்தது. இன்றைய சூழலுக்கு அரசியல் போராட்டம், ஜனநாயக ரீதியிலான போராட்டம் நிகழ்த்தப்பட வேண்டும் என்பதுதான் இங்கே நிச்சயமாக பதியப்பட வேண்டும். இது நினைவழிச்சினால்தான் இந்த குடும்பம் இந்த எங்கள் தேசிய தலைவருக்கு நினைவழிச்சை செய்கிறார்கள். ஆனால் நமது தலைவரின் இலட்சியம் எங்கே? அந்த இலட்சியத்தை நோக்கி நாங்கள் பயணிக்க வேண்டும். இங்கே மௌனமாக இருப்பதில் எந்த பிரயோசனம் இல்லை என்றுதான் நான் சொல்ல விரும்புகின்றேன். நாங்கள் உணர்வுள்ள மக்கள், எங்களுக்கு பசி இருக்குது. இந்த வரைக்கும் எங்களுக்கு பசி இருக்குது. எங்களோட பசியை அடைகிறதுக்கு நாங்கள் இன்றைய காலகட்டத்தை, இன்றைய சூழலை, இன்றைய பிராந்திய வல்லரசுகளை அல்லது இன்றைய புவிசார் அரசியலை எவ்வாறு கையாள வேண்டும்? எமது தலைவர் எதற்காக இறந்து போனார் அல்லது எதற்காக வீரமரணம் அடைந்தார்? அவரது குடும்பம் எதற்காக வீரமரணம் அடைந்தது? ஆகவே நாங்கள் இந்த இலட்சிய பாதையை நோக்கி நகர்த்த வேண்டும். இன்று நாங்கள் செய்கின்ற சத்தியம் அல்லது இன்று நாங்கள் செலுத்துகின்ற இந்த வீரவணக்கம் என்பது இத்துடன் முற்றுப்பெறப் போவதில்லை. எங்கள் இலட்சிய பாதையை நாங்கள் வென்றடிக்கும் வரை ஜனநாயக ரீதியில் நாங்கள்
நாங்கள் தயாராக கூடாது. அதுக்காக ஒரு தலைவர் வீரமரணத்தை தளவவில்லை என்பதை நாங்கள் புரிந்து கொள்வோம். இங்கே சிலரது கருத்துக்கள் இருக்கிறது, அஞ்சலி செலுத்தினால் இலட்சியம் மறந்து விடுவேன். இது எங்கள் மக்களை மிக மோசமாக அல்லது எங்கள் மக்களின் இலட்சியத்தை மிக கீழ்த்தரமாக கருதுகின்ற ஒரு செயற்பாடாகத்தான் நான் பார்க்கிறேன். ஆகவே இங்கே இந்த அளவு பேர் திரண்டு வந்தது என்பது நிச்சயமாக சத்தியமாக எமது தேசிய தலைவர் மீதும் அவரது குடும்பத்தின் மீதும் தீராத பற்றுக்கொண்ட மக்களை நான் இங்கே பார்க்கின்றேன். இலட்சியத்தை பார்க்கின்றேன். அந்த இலட்சிய நெருப்பை உங்கள் ஒவ்வொருவர் கண்ணிலும் பார்க்கின்றேன். நாங்கள் இங்கே வரும் ஒரு இலட்சியமற்ற மனிதர்களாக வாழ்கின்றோம் என்று நாங்கள் சொல்லக்கூடாது. ஒரு யுத்தம் என்பது தோல்வியை வெற்றியை தருவது. ஆனால் இலட்சியம் ஒருபோதும் வெற்றியை தோல்வியை பார்ப்பதில்லை. இலட்சிய பாதை ஒருபோதும் வெற்றியை தோல்வியை காண போவதில்லை. இந்த மக்களின் பலம் அங்கேதான் இருக்கிறது. தமிழ் மக்களின் பலம் என்பது மிக மிக உன்னதமானது. அந்த பலத்தை நாங்கள் இங்கே நிரூபித்திருக்கின்றோம். நமது மதிப்புக்குரிய மனோகரன் அண்ணாவின் குடும்பம், எனக்கு அவர்களை இன்றுதான் தெரியும். நான் நேரடியாக அவர்களை பார்த்ததில்லை. எங்கள் தம்பிக்கு எங்கள் தேசிய தலைவர் பாலச்சந்திரன் அவர்களுக்கு அவரது சேரின் மனோகரன் பாலச்சந்திரன், நீங்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும். எவ்வளவு தூரம் ஒரு விருப்பமும் மரியாதையும் பற்றும் பாசமும் இருந்திருந்தால் தனது கடைசி மகனுக்கு மனோகரன் பாலச்சந்திரன் என்ற பெயரை எமது தேசிய தலைவர் சூட்டியிருப்பார். அவர் எவ்வளவு தூரம் தனது குடும்பத்தின் மீது பற்று கொண்டிருந்திருக்கிறார், அதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த குடும்பத்தை இப்போது இங்குள்ளவர்கள் எவ்வளவு தூரம் அவமானப்படுத்தி இருக்கிறார்கள் என்பது எனக்கு மிகுந்த வேதனையை தருகிறது, மிகுந்த வேதனையை தருகிறது. உண்மையை சொல்பவர்களை முடக்கி ஒடுக்கி அடித்து நொறுக்கி இப்படி செய்யக்கூடாது. நாங்கள் சத்தியத்தின் பால் வளர்ந்த மக்கள், சத்தியத்துக்காகவே வாழ்ந்த மக்கள். இங்கே இந்த பாட்டு போகின்ற போது அதிலே தெளிவாக ஒரு விடயத்தை கூறியிருந்தார்கள். அவர்கள் இறக்கின்ற ஒவ்வொரு கடத்திலும் அவர்கள் தமிழீழத்தின் நினைவுகளுடன் தான் இறந்தார்கள். ஆகவே தேசிய தலைவர்கள் வீரமரணத்தை தழுவுகின்ற போது கூட அவரது இறுதி மனதில் இந்த தமிழீழம் என்கிற ஒரு நெருப்புத்தான் பத்தி எரிந்து கொண்டிருக்கு. ஆகவே அவரது வீரமரணத்தை நாங்கள் மதித்து அவருக்கு அவருடைய குடும்பத்துக்கு மஞ்சள் செலுத்துவதுடன் எமது போராட்டத்தை நாங்கள் நிறுத்திவிடக் கூடாது. நாம் எமது இலட்சியத்தை வென்றெடுப்பதற்காக இன்றைய சூழ்நிலையை எவ்வாறு கையாள வேண்டும் என்பதனை நாங்கள் மிக ஆழமாக தெரிந்து ஒவ்வொரு தனி மனிதன் எங்கள் எல்லோருக்கும் அந்த பொறுப்பு இருக்கிறது. நாங்கள் இன்று புலம்பெயர்ந்து வாழ்கின்றோம். எங்களுக்கான வாழ்வியல் வசதி அனைத்தும் சரியாக இருக்கிறது. ஆனால் அங்கே எங்கள் தேசம் இன்றும் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்வோம். நாங்கள் இங்கே வாழ்ந்து கொண்டு எங்களுக்கு ஒவ்வொரு மேலே நான் இங்கே என்னுடைய 18 வயது 19 வயதில் புலம்பெயர்ந்து வந்துவிட்டேன். ஆனால் எனக்கு ஏன் இப்போதும் அந்த இலட்சியத்தை நோக்கி நாங்கள் பயணிக்க வேண்டும் என்கின்ற வரி இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் எங்களுக்கு ஒரு குற்ற உணர்வு இருக்கிறது. எங்கே 5 லட்சம் பேர் அந்த மக்கள் இறக்குகின்ற போது நாங்கள் 5 லட்சம் பேருக்கு கிட்ட யூகேல நின்று நாடாளுமன்றத்துக்கு முன்னாடி நின்று சத்தம் போட்டுனாங்க. எங்களுக்கு அந்த கதவை திறக்க இல்லாம போயிடுச்சு. நாங்கள் கதவை அடித்து உடைக்க முடியாம போயிடுச்சு. ஏனென்றால் நாங்கள் அரசியல் ரீதியாக அதை நகர்த்தவில்லையோ, நாங்கள் கத்துகிற குற்றங்களுக்கு அங்கே கதவு திறக்கவில்லையோ என்ற மாபெரும் கவலை இருந்தது. ஆனால் இப்போது எங்களுக்கு அந்த கால சூழல் வந்து அமைந்திருக்கிறது. இந்த சூழலை நாங்கள் எங்களுக்கு சரியாக பயன்படுத்த வேண்டும். இந்த சூழலை பயன்படுத்தி எமது தமிழீழ இலக்கை அடைவதற்கான அரசியல் ரீதியாகவும் ஜனநாயக ரீதியாகவும் எமது போராட்டங்களை முன்னெடுத்து செல்ல வேண்டும். அதைத்தான் நாங்கள் அப்போதுதான் எமது தேசிய தலைவர் அவரது குடும்பத்திற்கும் நாங்கள் செய்கின்ற மிகப்பெரிய அர்ப்பணிப்பு. அந்த குடும்பத்தை நாங்கள் உண்மையாக நேசித்தோம், உண்மையாகவே சத்தியமாகவே தமிழீழ மக்களையும் தமிழீழ தேசிய தலைவரையும் நாங்கள் நேசித்தோம், நேசித்துக் கொண்டே இருக்கிறோம் என்பதற்கான அர்த்தமாக அது இருக்கும். அதனை விடுத்துவிட்டு வரும் கோஷங்கள், வெட்டு கோஷங்கள் என்பது கற்பனைவாதம். இந்த கற்பனைவாதத்திலிருந்து நாங்கள் வெளியில் வர வேண்டும். சத்தியத்திற்காக போராட வேண்டும், உண்மைக்காக போராட வேண்டும். போராளிகள் என்றால் எனக்கு மாபெரும் மரியாதை உண்டு. அவர்களின் ஒழுக்கத்தை இங்கே யாரும் கேள்வி கேட்க முடியாது. அவ்வாறுதான் அந்த கட்டமைப்பிற்கு அனைவரும் வளர்க்கப்பட்டார்கள். அவர்கள் மீதுள்ள பற்றும் விசுவாசமும் பாசமும் அன்பும் எனக்கு 18 வயதில் வந்து எனக்கு ஏன் இந்த போராட்டம் மீது இவ்வளவு பெற்றிருந்தால் நான் பார்த்தவர்கள் அவ்வாறு தான் இருந்தார்கள். அண்ணன், அக்கா, தங்கை, தம்பி அப்படித்தான் கலைத்தார். எங்களை நாங்கள் பள்ளிக்கூடத்துக்கு
இருக்கின்றது, பரவாயில்லை. ஒவ்வொருத்தரும் தங்களுக்கு எது தெரியுமோ எது சரியென்று படுகிறதோ அதை அவர்கள் செய்கிறார்கள். அதை நாங்கள் விமர்சிக்க தேவையில்லை. ஆனால் நமக்கு காலமிட்ட கட்டளையை செய்ய வேண்டும். நிச்சயமாக நமக்கான காலம் இப்போது திறந்திருக்கிறது. நமது இலக்கை நோக்கி நகர்வதற்கான காலம் இருக்கிறது. இந்த காலத்தில் நாங்கள் சத்தியத்தின் பால் நின்று நமது இலக்கை வென்றெடுக்க வேண்டும். அதுதான் நாங்கள் இந்த நினைவேந்தலில் செய்யக்கூடிய சத்தியம் என்பதை நான் தனிப்பட்ட விழாவாக யோசித்துக் கொள்கின்றேன். இது திடீரென்று அக்கா சொன்னபடியால் என்னுடைய நினைவுகளை தான் நான் இங்கே பகிர்ந்து கொண்டேன். ஆனால் இந்த இலட்சியத்தை வென்றெடுப்பதற்காக நாம் நிச்சயமாக போராடுவோம் என்பதை இந்த இடத்தில் மீண்டும் நாங்கள் உங்களுக்கு சொல்கின்றோம். நிச்சயமாக செய்வோம், நிச்சயமாக வெல்வோம், நமது தலைவரின் இலக்கை அடைவோம் என்பதுதான் இங்கே சத்தியமான உண்மை. நன்றி, வணக்கம்.